குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு கொஷின் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நான் கொஷினை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இதில் ஒரு கொஷின் நியூமரிக்கல் ப்ராப்ளம். நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட நான் ஆன்சர் கேட்கல, இதை நெட்லையும் தேடலை, டைரெக்டாக அப்படியே இதில் ஆன்சர் பண்ணுறேன். பார்க்கலாம் என்னோட ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. ஏன்னா டீச்சர்ஸ் எப்பயுமே எல்லாருமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும்னு. இப்போ டீச்சர் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு ரியலாகவே செக் பண்ணிடலாமா? நிஜமாவே ஆன்சர் பார்க்கல. நான் இதில் ஆன்சரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்க போகிறேன். அவங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் தப்பு பண்ணேங்கிறதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1.84 மில்லிகிராம் சாம்பிள் ஆஃப் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால், பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலிக். ஸோ பாலிஹைட்ரிக் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கிளைக்காலை சொல்லலாம், எத்திலின் கிளைக்கால் இல்லையா. பாலிஹைட்ரிக் மோர் தென் ஒன் OH குரூப் இருக்கு இல்லையா, அதனால இதை வந்து பாலிஹைட்ரிக் கேஸ்ல கொண்டு வரலாம், கிளிசரால் கொண்டு வரலாம். இதெல்லாம் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் கேட்டகரியில உள்ள வர்ற காம்பனன்ட். இதே மாதிரி இன்னும் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் நம்மளோட குளுக்கோஸ் இல்லையா, பாலிஹைட்ரிக் ஆல்கஹால், அதுல ஆல்கஹால் இருக்காது, ஆல்கஹாலிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, பட் அது குளுக்கோஸ்ங்கிறது வந்து கார்போஹைட்ரேட், ரைட். பட் இது ஆல்கஹாலிக் காம்பவுண்ட், அதனால நம்ம அதை எடுக்க முடியாதான். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1.84 மில்லிகிராம் ஆஃப் சாம்பிள் எடுத்திருக்காங்க. அதுக்குள்ள ஹைட்ரஜன் வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள இருக்கிற அது வந்து அதுல இருந்து ஹைட்ரஜன் 1.344 ml ஆஃப் ஹைட்ரஜன் கிடைச்சிருக்கு அட் எஸ்டிபி. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா கிராம்ல அதோட இதை பார்த்துக்கிறேன். ஏன்னா இதுல பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா அந்த மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிராம்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1.84 மில்லிகிராம்ங்கிறதே நான் என்ன பண்றேன், கிராம்ல எடுத்துக்கிறேன். 10⁻³ கிராம்ங்கிறது தான் ஒரிஜினல் காம்பவுண்டோட வெயிட். அதாவது அந்த காம்பவுண்டை இவ்வளோ எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாஸ் அவங்க எடுத்து அதுல இருந்து எவ்வளவு ஹைட்ரஜன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹைட்ரஜனுடைய மாஸ் மட்டும் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். ஆக்சிஜனோட பெர்சன்டேஜ் இல்லை, நம்மளுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் தான். சரி, பார்க்கலாம். 1.84 கிராம்ல இருந்து எவ்வளவு கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் வெளியே வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்னா 22.4 லிட்டர் கிடைச்சது அப்படின்னா அது வந்து 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறது தெரியும். ஏன்னா ஹைட்ரஜன் கேஸ் 1 மோல் எடுக்கிறாங்க அப்படின்னா அது 22.4 லிட்டர் ஆக்குபை பண்ணும். ஏன்னா அது ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு கேஸ் 1 மோல் எடுத்தீங்கனாலும் அது 22.4 லிட்டர் ஆக்குபை பண்ணும். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எம்எல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 1.344 into 10⁻³ liter will occupy how much? So 2 into 1.344 into 10⁻³ divided by 22.4 liter. So 11.2 பண்ணோம்னா so approximately 11.2 100 நான் எப்படி எடுத்துக்கிறேன் இதை, ஓகே கால்குலேட் பண்ணணுமா, வெயிட். ஸோ 1.344 112 எடுத்துக்கிடலாம். அப்போ 112 எடுத்துக்கிறேன்னா மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10⁻² எடுத்துக்கிறேன், சரியா. ஸோ 112 0. ஏன்னா 10ஆல் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 1 டைம் ஸோ 13 28 18 + 4 22 2224 அப்படிங்கிறப்ப இது எவ்வளோ வரும்னா 2 டைம்ஸ். ஸோ 0.012 மில்லிகிராம் வருது. 0.012 மில்லிகிராம் ஆஃப் 0.12 மில்லிகிராம் வருது இன்ட்டு 10⁻². நம்மளுக்கு கிராமில் தானே தேவை. சரி, அதாவது இவ்வளோ ஆல்கஹால் எடுக்கிறப்ப 1.84 கிராம் ஆஃப் 10⁻³ எடுக்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் கிடைச்சிருக்கு, 0.012 into 10⁻² கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஹைட்ரஜனோட அளவு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் 1.84 தான் இருக்கு. நம்மளுக்கு 92 கிராம்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் ரியலா ஹைட்ரஜன் அந்த காம்பவுண்ட்ல இருக்கிறது. ஏன்னா 92ங்கிறது மாலிகுலர் வெயிட். இந்த மாலிகுலர் வெயிட்டுக்குள்ள எத்தனை ஹைட்ரஜன் இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த மாலிகுலர் வெயிட்ல எத்தனை கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 1.84 into 10⁻³ 0.012 into 10⁻² கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா 92 கிராம் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் எடுக்கிறோம்னா எவ்வளவு இருக்கும். ஸோ 1 மோலார் மாஸ்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கோ அதை வச்சு தான் நம்மளுக்கு எத்தனை ஹைட்ரஜன் உள்ள இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ எவ்வளவு கிராம் இருக்குங்கிறத பார்க்கலாம். 0.012 into 10⁻² into 92 divided by 1.84, ரைட். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக இது வந்து கேன்சல் ஆகுது பாருங்களேன். 10⁻³ விடுறேன்.
0.02ன்னு வருது. ஸோ இதை இது பண்ணோம்னா 0.01 அப்படின்னா 0.006 10 to the power minus 3. இது ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 10 to the power minus 3 பண்ணோம்னா இது 10 to the power 1 மேலே வரும். அப்போனா 6 கிராம். ஸோ 92 கிராம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 6 கிராம் ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆல்கஹாலிக் ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் தட். அதாவது ஓல இருக்கிற ஹச் மட்டும் தான் ஹைட்ரஜனாக ரிலீஸ் ஆயிருக்கும்டா. எப்பயுமே ஆல்கஹாலில் ஓல இருக்கிற ஹச் தான், இந்த இங்கே இருக்கிற ஹச்லாம் ரிலீஸ் ஆகாது, ஓல இருக்கிற ஹச் தான் ரிலீஸ் ஆகும். அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் ஆல்கஹாலிக் ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் த காம்பவுண்ட் எக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 கிராம் ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்திருக்கு, ஹைட்ரஜன் இருந்திருக்கு, 6 கிராம் ஹைட்ரஜன் இருந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப், அவங்க ஹைட்ரஜன் ஆட்டம் தான் கேட்டிருக்காங்க இல்லையா, ஆல்கஹாலிக் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹச் வந்து என்ன, 6 டிவைடட் பை அட்டாமிக் வெயிட், கிவன் வெயிட் டிவைடட் பை அட்டாமிக் வெயிட். அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் 1. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ மேம் நீங்கள் இங்கே H2 கேஸ் போட்டிருக்கீங்க, இங்கே ஹச் கேட்டிருக்கீங்க, அவங்க பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னு கேட்குறப்ப இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டத்தை தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே ஹைட்ரஜன் கேஸ் 22.4 லிட்டர் ஆக்குபை பண்ணணும்னு எடுத்த இடத்துல நான் 2 கிராம்னு எடுத்திருக்கேன். ஆனால் நான் இங்கே ஆட்டம் எடுத்திருக்கிறதுனால இங்கே 1 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 6 ஹைட்ரஜன் இருந்திருக்கும்டா, 6 பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலில், அதாவது மொத்தம் 6 OH உள்ளே இருந்திருக்கணும். பார்க்கலாம் என்னோட ஆன்சர் கரெக்டாங்கிறத எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒருவேளை ஆன்சர் கரெக்டாக இருந்திருந்தது அப்படின்னா நான் அடுத்த வீடியோ இந்த சம்மை பற்றி போடலை, நீங்களும் நெட்டில் செக் பண்ணிக்கோங்க. இல்லை தப்பாக இருந்ததுன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.